மாலை செய்திகளை உங்களுக்கு வழங்குவது திருமயம் RSB மருத்துவமனை. கோவையைச் சேர்ந்த 6 வயது சிறுமி சன்விதா ஸ்ரீ 50 வகையான தமிழ் எழுத்துக்களை 24 வினாடிகளில் மணிக்கணினியில் டைப் செய்து உலக சாதனை படைத்துள்ளார். கோவை வடவள்ளி இடையர்பாளையம் பகுதியைச் சேர்ந்த கணேஷ்குமார், கீதா ஆகியோரின் மகள் சன்விதா ஸ்ரீ 6 வயதான சிறுமி 1ஆம் வகுப்பு படித்து வருகின்றார். சிறு வயது முதலே தமிழ் எழுத்துக்கள் மீது ஆர்வம் கொண்ட சிறுமி ஆங்கில தட்டச்சு கொண்ட மணிக்கணினியில் தமிழ் எழுத்துக்களை டைப் செய்து வந்துள்ளார். இந்நிலையில் சிறுமியின் ஆர்வத்தை கண்ட பெற்றோர்கள் தனியாக பயிற்சி அளித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து சிறுமி தமிழ் எழுத்துக்களான 12 உயிர் எழுத்துக்கள், 18 முதன்மை உயிர்மெய் எழுத்துக்கள், 18 மெய்யெழுத்துக்கள், ஆயுத எழுத்து மற்றும் ஓம் எனும் ஆன்மீக எழுத்து என 50 வகையான தமிழ் எழுத்துக்களை 24 வினாடிகளில் டைப் செய்து இந்திய உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தார். குறிப்பாக ஆங்கில தட்டச்சு கொண்ட மணிக்கணினியில் 6 வயதான சிறுமி செய்த இந்த சாதனையை பலரும் பாராட்டி வருகின்றனர். இந்நிலையில் தொல்காப்பிய தமிழ் சங்கமம் உட்பட பல்வேறு அமைப்பினர் இணைந்து சிறுமி சன்விதாவிற்கு பாராட்டு விழாவை ஏற்பாடு செய்தனர். பேரூர் தமிழ் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்ற இந்நிகழ்வில் பல்வேறு அமைப்பினர் தமிழ் எழுத்துக்களில் சிறுமி செய்த சாதனையை பாராட்டி விருது வழங்கி கௌரவித்தனர். வணக்கம். தமிழ் மொழி நம்மளோட அடையாளம். தாய் தந்தை போல் தமிழ் மொழி நம்ம விட்டு கொடுக்க கூடாது. நன்றி. இங்கிலீஷுக்கு தமிழில் 50 லெட்டர்ஸ் டைப் பண்ணியிருக்கேன். 24 செகண்ட். வணக்கம். இவங்க பேர் வந்து சன்விதா ஸ்ரீ. இவங்க வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் அபிலா கான்வென்ட்டில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. இவங்க வந்துட்டு சின்ன வயசுலேருந்து எனக்கு ஒரு தமிழ் அவளை ஏதோ ஒரு பண்ண வைக்கணும், தமிழ் மேலே ஒரு ஆர்வம் கொண்டு வர்றதுக்காக நான் சின்ன வயசுலேருந்து அவளுக்கு ஏதோ ஒரு முயற்சி பண்ணிகிட்டே இருந்தேன். அப்போ பார்க்கும்போது அவள் தமிழில் இங்கிலீஷ் ஆக்சுவலாக வந்து கீபோர்டில் வந்து நல்லா ஒரு டைப்பிங் பண்ணுவாள். ஸோ அவளுக்கு வந்து நல்லா ட்ரைனிங் கொடுத்தேன். தமிழோட 50 எழுத்துக்களை வந்து மெய் எழுத்துக்கள், உயிரெழுத்துக்கள், உயிர்மெய் எழுத்துக்கள், இந்த மாதிரி ஒரு 50 எழுத்துக்களை வந்து அவள் வந்து குழந்தை ஆங்கில கீபோர்டில் வந்து தமிழ் வந்து டைப் அடிச்சிருப்பா. அது வந்துட்டு இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் வந்துட்டு நமக்கு ரெக்கார்டாக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 50 எழுத்துக்களில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு வந்து 68 கீஸ் வந்து அவங்க டைப் படித்தாங்க. அந்த 58 எழுத்துக்கள் நம்மளுக்கு வந்து அது வரும். ஸோ 24 செகண்டுக்கு சுமார் ஒரு நொடிக்கு வந்து 2 to 3 கீஸை வந்து ஒரு 6.5 வயசு குழந்தை வந்து டைப் அடிச்சிருக்காங்க. இதை வந்துட்டு இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அங்கீகாரம் பெற்றிருக்கு.